சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு நம்ம விஜயா ரோகிணியை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி கொஞ்சம் கூட இப்படி திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா பார்த்தீங்கன்னா ரோகிணியை பொளந்து கட்டிட்டாங்க. ரோகிணிக்கு பயமாயிடுச்சு. இப்போலாம் இந்த சாதாரண பொய்யுக்கே இப்படி திட்டுறாங்களே, நம்மளை பற்றின முழு உண்மையும் வெளியே தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம செத்தமாச்சே அப்படின்னு சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்வத்தையும் முத்தையும் காமிக்கிறாங்க. நம்ம செல்வம் பார்த்திங்கன்னா முத்துவை ஒரு இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாப்புல. ஸோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கார் வாங்கணும், அதனால் நீ காரை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு பொய் சொல்லி தான் அழைச்சிக்கிட்டு போகிறாரு. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ நம்ம மீனா முத்துவுக்காக வாங்கியிருக்கிற காரை தான் பார்க்க கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் போயிட்டு காரை பார்த்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது, புது கார் மாதிரியே இருக்குது அப்படி இப்படின்னு ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறாரு. இதை எல்லாமே நம்ம மீனா மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம முத்து மீனாவை பார்க்கவே இல்லை அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம மீனா முத்துவை அர்ஜெண்ட்டாக ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னு போய் சொல்லி அடைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வழக்கம் போல் மீனாவோட அம்மா தங்கச்சி எல்லாமே இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம செல்வமும் இருக்கிறாரு. அந்த காரும் இருக்குது, புதுசாக வாங்கின காரு. என்னடா உன் ஃப்ரெண்டோட காரு இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுதே இல்லை பூஜை போடுறதுக்காக வந்திருக்காப்புல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சர்ப்ரைஸ்லாம் வைக்கலைங்க. ஐயர் வந்த உடனே இந்த காரை வாங்கின ஃப்ரெண்டே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா உளர்ற அப்படின்னு கேட்கும்பொழுது உன்னோட ஒய்ஃபு மீனா தான் பார்த்திங்கன்னா இந்த காரை உனக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்துவுக்கு அளவில்லாத சந்தோஷம். உடனே பார்த்திங்கன்னா பூஜை போட்டதுக்கப்புறம் முத்து மீனாவை கூப்பிட்டுக்கிட்டு காரில் கிளம்புறாப்புல ஓட்டி பார்க்குறதுக்கு ட்ரெயிலு. ஸோ இது தாங்க இன்னைய எபிசோடில் நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.